நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் ஒரு ஆளாக மதித்து இந்த விஷயத்தெல்லாம் செஞ்ச பார்த்தீங்களா, என்ன அடிச்சுக்கணும், என்ன சொல்லணும், எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தாங்க. என்ன கார்த்தி, நீ ஏதோ நம்பினது மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த நபரையும், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாருக்குமே கெட்டதே நினைக்காம நல்லது மட்டுமே நடக்கணும், இவங்களுக்கு கெட்டதே நடக்கக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து கூட நம்ம கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட நம்ம பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வாரி வள்ளலை நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இவனே ஒரு முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இவனை போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு நினச்சேன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நல்லா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கேட்குற எங்களுக்கே ஒரு பக்கம் என்னடா காமெடியாக இருக்குது. ஒரு பக்கம் கார்த்தி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு தவட மேலே ஒரு அடி விட்டு போடா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டி விட்டுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எஸ்எஸ்க்கு ஒரு பக்கம் பேசுவேன் உன் காலம் உன் நேரம் இத்தனை நாள் உன்னை வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டல, அதே மாதிரி கடத்தி எட்டு போய் வச்சு கும்முன்னு குத்தனல்ல, அப்போ எனக்கு அப்படிதான்டா இருந்துக்கும். குத்துன்னு குத்தனை இல்லடா எல்லாரும் சேர்ந்துன்னு பாவம் முனியும் பார்க்காம என்ன அடிச்சு இல்லடா. அப்போ எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்டா இது, ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நடந்து போச்சு. உனக்கும் பிரச்சனை வேணா எனக்கும் பிரச்சனை வேணா, இது மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சோம். அதை விட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய விஷயங்களெல்லாம் நடந்துட்டு போயின்னு இருக்குங்க. சரி இந்த மாதிரி அளவு ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம கரெக்டாக தலைவன் விஜய் கௌதம் இருக்காருல்ல, அவர் வந்து நான் எஸ்எஸ்கே என் தம்பி என் கூட சேரவே மாட்டான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மை எல்லாமே தெரிஞ்சு அவனே வந்து சேர்ந்துட்டான். அண்ணா என்ன மடிச்சிருக்கேன், உங்கள் மூஞ்சை பார்த்து பேசுறதுக்குலாம் எனக்கு தகுதி இல்லைண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டே கார்த்தி என்கிட்ட நடிக்கிற பத்தியா, நீ யாரு என்ன எவர லொட்டு லோசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும்பா, என்கிட்ட நடிக்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்க வேணாம் சரியா, நடிக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிற பத்தியா, இதுதான் கார்த்தி கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கு. சரி ஓகே இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, நடந்தது முடிஞ்சிச்சுடா, அதை பற்றி இனிமேல் பேச தேவையில்ல. உன் பொண்டாட்டி இருக்காளே உன் பொண்டாட்டி அஞ்சலி, அவளும் இந்த வேலையில எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கா, அவளையும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சிடுப்பா, அவளும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கா, எந்த வேலையும் செய்யாத மாதிரி நம்ம கிட்ட ஆக்ஷனாக போட்டுன்னு இருக்கா, அவள் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா தானே உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது என் பொண்டாட்டியா அஞ்சலி என்ன இங்கே ஏதோ சொல்லிருக்காங்க உன்னை பற்றி தான் பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன கார்த்தி என்ன சந்தேகப்படுறீங்களா, நான்லாம் என்னமே எனக்கு தெரியாது, இந்த எஸ்எஸ்கே இந்த மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லது பண்ற மாதிரியே பண்ணி லாஸ்ட் நம்மளுக்கே ஆப்பு வைக்க பாக்குறாங்களே இந்த தாட்சாயினி, அதுக்கு மேல அம்மம்மா ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன கிளீன்ஸு அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஃபிலிம்ஸ் காட்டுறாங்க நம்மகிட்ட. உடனே நம்ம கார்த்தி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எஸ்எஸ்க்கு ஒரு பக்கம் ஜெயிலில் உட்காந்து அடிச்சு வருதாசைய கிளம்புமா கிளியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காப்புல. என்னல பண்றது, வேதனைல அந்த அளவுக்கு வேதனை சோதனை ஒரு பக்கம் தந்துக்கிட்டே இருந்தா வேதனை வராமல் இருக்குமா. நானும் ஏதான ஒரு விஷயத்துல இந்த கௌதம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எதில் கோல் போட்டாலும் அப்படியே சும்மா அவங்க ஜெயிச்சிருப்பாரே போறாம லாஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிடறாங்க. என்னடா இது இப்படியே நடந்து என்னைக்கு தான் நம்மளுக்கு வெற்றி, நீ நேர் வழியில போ, நேர்மையா எல்லாத்தையும் பண்ணு, வெற்றின்றது உன்னை தேடி வரும். அதை விட்டு குறுக்கு வழியில போயிட்டு குறுக்கா சம்பாதிக்கிறதுக்கோசரம் அடுத்தவங்களை அடிச்சு போடுவீங்கன்னா வெற்றி இல்லை, கோட்டுக்கிட உனக்கு கிடைக்காது, லாஸ்ட்ல டிங்கி தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி விட்டுருவோம். உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம எஸ்எஸ்கே சைலண்டா இருக்காரு. நம்ம ரேவதி ஒரு பக்கம் அங்க போயிட்டு கலாய்க்கிறாங்க, என்ன எஸ்எஸ்கே பார்த்தல எப்படி ஜெயில கழித்துன்ற பத்தியா, இதுக்குதான் சொல்றது இலக்கியா கிட்ட வச்சுக்கூடாது சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், உன் குடும்பம் பார்த்தியா நாசமா போயிட்டு போயிருக்கு. நானும் போயிட்டு அந்த தாட்சாயன்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு உன் நிலமை ஒரு பக்கம் அதில் தான் இருக்கும், ஒன்று பண்ண முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், இனிமே ஆகாது, அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும். எந்த அளவுக்கு நீ அடக்கமாக இருக்க அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடக்கும். அடக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் ஆடுன்னு நல்லப்ப அதனால தான் உன் வாழ்க்கை இப்படி சிக்கி சின்ன பின்னா வாங்கி சீரழிஞ்சு போய் நின்று இருக்கு. இதுக்கு தாங்க சொல்றது, அது எல்லாமே ஒரு வார்த்தையிலையும் ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவெல்லாம் எப்படி எடுத்துன்னு கொண்டு போறோம் அதை பொறுத்து தான் வாழ்க்கையே மாறப்போகுது. அது போலதான் ஒரு வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் சுத்தின்னு இருக்காங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ சைலண்டா இருந்தா போதும், எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க, உன்னை வச்சு தரமா செஞ்சு விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விட்டா உடனே காத்து இருந்துன்னு ஒரு பக்கம்
எஸ்எஸ்கே நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த எக்காரணத்துக்கு கொண்டு இனிமேல் உங்கள் பக்கம் வந்துட மாட்டேன். நம்பி என் வாழ்க்கை நாசமாக போனதான் மிச்சம். இதுக்கு மேலேயே உங்களை நம்பின்னு இருக்க மாட்டேன். நம்பி வெம்பி நொந்து வீணா போனதான் மிச்சம். இதுக்கு மேலேயாவது நான் அறிவை பொழிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.